இன்றைய காலகட்டத்தில் கேன் பாட்டில் தண்ணீருக்கு பலரும் மாறிவிட்ட நிலையில் ஊர்க்குளத்தை பராமரித்து குடிநீருக்கு அந்த தண்ணீரை மட்டுமே பயன்படுத்தி பாதுகாத்து வருகின்றனர் அகரம்தொலி கிராம மக்கள். கிராம மக்களின் இந்த செயல் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. மன்னர்கள் காலத்தில் மக்கள் குடிப்பதற்காக தேவையான நீரை ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்மாய்கள் என நீர்நிலைகள் மூலம் தேக்கி வைக்கப்பட்டன. ஆனால் நீர்நிலைகள் தூர்வரப்படாமலும் பராமரிப்பில்லாமலும் முற்றிலும் காணாமல் போய்விட்ட நிலையில் கிணறுகளில் இருந்து தண்ணீர் எடுத்து குடிக்க ஆரம்பித்தனர். காலப்போக்கில் ஆழ்துணை கிணறுகள் அமைத்து அனைத்து தெருக்களில் குழாய்கள், அடிப்பம்புகள் அமைக்கப்பட்டது. ஆனால் இவை அனைத்தும் காலப்போக்கில் காணாமல் போயின. இவற்றிற்கெல்லாம் அப்பாற்பட்ட வித்தியாசமான கிராமம்தான் உத்தரமேரூர் அடுத்த அகரம்தொலி கிராமம். இந்த கிராம மக்கள் கிராமத்தில் உள்ள குளத்திலிருந்து எடுக்கப்பட்ட தண்ணீரை பயன்படுத்தி வருகின்றனர். தற்போதைய காலகட்டத்திலும் இந்த குளத்தை பராமரித்து வரும் மக்கள் அந்த தண்ணீரை தவிர வேறு எந்த தண்ணீரையும் குடிக்க மறுத்து வருகின்றனர். தற்போது சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் என்ற பெயரில் கிடைக்கும் தண்ணீரின் மூலம் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக கூறும் கிராம மக்கள் மேலும் கூறுகையில், ஒரு கிராமம் மக்கள் இந்த தண்ணி யூஸ் பண்ணுறாங்க. என்னதான் குடிநீர் கவர்மெண்ட்டில் தண்ணி, கோயா தண்ணி, அந்த தண்ணி, ஏரி தண்ணி, அந்த எதெல்லாம் கொடுத்தா கூட எங்களுக்கு முக்கியமானது இந்த குளத்து தண்ணி வண்டி தான். அந்த டேங்க் சும்மா வீட்டில் யூஸ் பண்ணுறது, ஒரு தியானம் கழுவ, துணி துவைக்க, அந்த பாத்திரம் பண்ணுறோம், அதெல்லாம் கழுவுறது தான் அது யூஸ் பண்ணிக்குவோம். ஆனால் குடிக்கிறது இந்த தண்ணி தாங்க யூஸ் பண்ணுறோம். இந்த பகுதியில் உள்ள நயினார் ஆண்டகுளம் என்று அழைக்கப்படும் இந்த குளத்தை பல தலைமுறைகளாக கிராம மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த தண்ணீரை குடித்தால் மட்டுமே உடல் நலம் நன்றாக இருப்பதாகவும், அரசு சார்பில் நீர்த்தேக்க தொட்டிகள் வைத்துக் கொடுத்தாலும் அந்த தண்ணீரை அதிக அளவில் பயன்படுத்துவதில்லை என்றும், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் இந்த பகுதிக்கு கிடைத்தாலும் பொதுமக்கள் அதனை அதிக அளவில் பயன்படுத்துவது கிடையாது என கூறுகின்றனர் கிராம மக்கள். எங்க ஊர்லயும் ஒரு குளம் இருந்துச்சு. இப்போ அது நல்லா இல்லாதனால இந்த குளத்துக்கு வந்துட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்சு இது 25 வருஷமா நான் தண்ணி எடுத்துட்டு இருக்கோம். இது எல்லாமே ஏதாவது விலங்கினங்கள்லாம் போகாம ஒரு பாதுகாப்போட காம்பவுண்ட் சேர் அந்த மாதிரி போட்டு ஒரு பாதுகாப்பா இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டரா பராமரிச்சாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். இந்த குடி தண்ணீர் குளத்தை பொக்கிஷம் போல் பாதுகாத்து ஆடு மாடுகள் இறங்காத வகையில் பாதுகாத்து வருகின்றனர். 7 கிராம மக்கள் இந்த குடிநீரை பயன்படுத்தி வருவதாகவும் கூறும் கிராம மக்கள் தொடர்ந்து தெரிவிக்கையில், எங்களுக்கு இந்த குளத்தை சீரமைச்சு முள்வேலி போட்டு நல்லா பாதுகாப்பாக கொடுத்து சிறப்பாக இருக்கும், மக்கள் பயனடைவாங்க. ஆனால் குடிநீர் கூட யூஸ் பண்ணுறோம். ஆனால் குடிக்கிறதுக்கு, சாதம் வடிக்கிறதுக்கு இந்த தண்ணி யூஸ் பண்ணுறோம். இப்போதையும் நாங்கள் பொதுமக்கள் ஆடு மாடு எல்லாம் இறங்காமல் கொள்ளாமல் நாங்கள் பார்த்துட்ருக்கோம். வெயில் காலத்தில் இது அவ்வளோ சீக்கிரத்தை வடியாது. இப்போ அரசாங்கம் மூலியமாக உள்கிணறு மாதிரி உள்ளே எடுத்து கட்டி கொடுத்துருக்காங்க. அதில் வெயில் காலத்தில் இந்த தண்ணி வடியாது. அதுக்குள்ளே இப்போ ஒரு 5 ஆண்டு 5 ஆண்டு காலமாக தண்ணி வந்துடுது. அதுங்காட்டி மழை பெய்யும் தண்ணி வந்துடுது. இந்த தண்ணீரை தவிர வேறு எந்த தண்ணீரையும் இந்த கிராம மக்கள் பயன்படுத்துவதில்லை எனவும், இந்த குளத்தின் கழிவுகளை கலக்கக்கூடாது என்றும் கூறி தண்ணீரை அசுத்தம் செய்யாமல் பாதுகாத்து வருகிறோம். மேலும் இவர்கள் எந்த தண்ணீர் கிடைத்தாலும் இந்த தண்ணீரை முக்கியமாக கருதி வருவதாக தெரிவித்தனர். சாதத்தை வெடிக்கிறதுக்கோ இல்லை குடிநீர் குடிக்கிறதுக்கோ எல்லாத்துக்குமே இந்த குளத்து தண்ணி தான். ஏன் இங்கேருந்து சென்னைக்கே எடுத்து போகிறாங்கன்னு வச்சிங்களேன், அப்படியேப்பட்ட தண்ணிங்க இது எங்களை ஒவ்வொரு பொறுத்த வரைக்கும். இது இந்த தண்ணி தவிர வேற யூஸ் பண்ண மாட்டோம். சில பேர் கேன் தண்ணி, அந்த தண்ணி, மினரல் வாட்டர், அது இது என்னமோ சாப்பிட்றாங்க. எங்களுக்கு பிடிச்ச தண்ணி இந்த ஒன்று தான். அதுக்கு நாங்கள் சுற்றி ஒரு காம்பவுண்ட் வேலி மாரி போட்டு ஒரு கேட் வச்சு அமைச்சு கொடுன்னு சொல்லிட்டு கலெக்டர் மனு கொடுத்தாங்க ஊர் மக்கள். சரி நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனவே இந்த குளத்தில் ஆடு மாடுகள் இறங்காமல் இருக்க குளத்தை சுற்றிலும் தடுப்பு சுவர் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திடம் கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சத்தியம் செய்திகளுக்காக காஞ்சிபுரம் மாவட்ட செய்தியாளர் மனோகருடன் செய்திக்குழு.